நந்தினி, சென்னையில் தற்பொழுது 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதிய விண்ணப்பம் பெறுவது தொடர்பாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதாவது இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை புதிய விண்ணப்பம் பெறுவர்கள் பெயர் சேர்த்தல் நீக்குதல் தொடர்பான விவரங்களை அறியலாம், விண்ணப்பம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்பாக சொல்லுங்க. நிச்சயமாக புதிய விண்ணப்பங்கள் பெறுதல் பொறுத்தவரையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் அல்லது புதிதாக சேர்க்க விரும்பக்கூடியவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இன்று முதல் வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரை, அதாவது 2026 ஜனவரி 1ஆம் தேதியை மைய நாளாக கொண்டு 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் தங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்தல், வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கல் மற்றும் திருத்தம் செய்தல் தொடர்பான படிவங்களை பெற்றுக்கொண்டு விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் புதிய வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் பொருட்டு நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 தினங்களும் வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருப்பதாகவும் தற்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் நாளை மற்றும் நாளை மறுதினம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது. அதில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் அந்த சிறப்பு முகாம்களை பயன்படுத்தியும் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் மொத்தமாக ஜனவரி 18ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு அந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இறுதியாக அந்த புதிய விண்ணப்பங்கள் மீதான விசாரணைகளை பொறுத்தவரையில் வரக்கூடிய 19ஆம், அதாவது இன்று முதல் வரக்கூடிய பிப்ரவரி 10ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இறுதி பட்டியல் என்பது, இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. அந்த திட்டம் தான் தற்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பின்பற்றப்பட இருக்கிறது. அதே திட்டம் தான் தற்போது சென்னை மாவட்டத்திலும் பின்பற்றப்பட இருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் அதிகபட்சமாக பார்த்தோம் என்றால் சென்னையில் தான் அதிகப்படியான பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வரைவு வாக்காளர் பட்டியலின்படி 2002-5ஆம் ஆண்டு முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் பதிவு விவரங்கள் இல்லாதவர்கள் என 2,35,724 வாக்காளர்கள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் சென்னையை பொறுத்தவரையில் கண்டறியப்பட்ட வாக்காளர்களுக்கு அறிவிப்பு வழங்கி உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் நிலையில் விசாரணை செய்து இந்திய தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ள 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒரு ஆவணத்தினை பெற்று தகுதியின் அடிப்படையில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இறுதி உத்தரவின் பேரில் மாவட்ட தேர்தல் அலுவலர் அல்லது ஆணையர் அவர்களிடம் முதல் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் எனவும், 2ஆம் மேல்முறையீடாக தலைமை தேர்தல் அலுவலருக்கு அனுப்பி சீராய்வு மனு தாக்கல் செய்திடலாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் பல்வேறு கட்டமாக 14 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் 2,35,724 வாக்காளர்களை பொறுத்தவரையில் முந்தைய தீவிர திருத்தத்தில் பதிவு விவரங்கள் இல்லாதவர்கள் என கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை பெற்று தகுதியின் அடிப்படையில் இறுதி உத்தரவு பெறப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் புதிதாக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள், அதே போன்று வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரையில் அதிக அளவிலான வாக்காளர்கள், அதாவது இறந்தவர்கள், பெயர் மாற்றம் செய்தவர், குறிப்பாக இறந்தவர்கள், முகவரி மாற்றம் செய்தவர்கள், ஆப்சென்ட் என சொல்லக்கூடிய அந்த படிவத்தை சமர்ப்பிக்காதவர்கள், இதர பேர் என மொத்தமாக 14 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் தொடர்ச்சியாக தகுதி இருப்பின் அடிப்படையில் தகுதியானவர்கள் என அவர்கள் கண்டறிந்தால் அவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியாகும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அதனை வெளியிட்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாடன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மதிவாடன், வரைவு வாக்காளர் பட்டியலானது மாவட்ட வாரியாக வெளியாகி வருகிறது. இந்த சூழலில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டறிவது குறித்தான விவரம் கிடைத்திருக்கிறதா? வணக்கம் தனலட்சுமி. மதுரை மாவட்டம் சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது எஸ்ஏஆர் என்று சொல்லக்கூடிய 2025 வரைவு வாக்காளர் பட்டியலை தற்சமயம் வெளியிட்டிருக்கிறார் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார். எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட 3,80,404 வாக்காளர்கள் பெயரில் என்பது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது.
எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு 27/10/2025 10 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை 27,40,631 பேர் இருந்தனர். இதில் ஆண்களை நாம் பார்த்தோமானால் 13,44,402. அதே சமயம் பெண்கள் 13,95,938. மூன்றாம் பாலினத்தவரை பார்த்தோமானால் 297 பேர் இருந்தார்கள். எஸ்ஐஆருக்கு பிறகு நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கையை நாம் பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 3,80,474 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று வெளியிடப்பட்டிருக்கிற மதுரை மாவட்டத்தின் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 23,66,157 வாக்காளர்கள் இருந்திருக்கின்றனர். ஆண்களை பொறுத்தவரையில் 11,58,601, பெண்களை பொறுத்தவரையில் 12,319. கிட்டத்தட்ட மூன்றாம் பாலினத்தவரை பார்த்தோமானால் 237 பேர் இருந்திருக்கின்றனர். இறந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 94,432 பேர். முகவரி என்பது இல்லாதவர்கள் 38,036 பேர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். குடியிருப்பு மாறியவர்களை பொறுத்தவரையில் 23,608 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்டை பதிவுகளை நாம் பார்த்தோமானால் 11,336 பேர். இதர காரணங்கள் 602 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆருக்கு பின் மதுரை மாவட்டத்தில் 3,80,404 வாக்காளர்கள் பேர் என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய பேரில் நீக்கம் என்பது சரியானதாக இருக்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதே சமயம் சரியில்லை என்கிற பட்சத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இருக்கக்கூடிய சிறப்பு முகாம் வாக்காளர்கள் அந்த அலுவலகத்தை சென்று அவர்களுடைய பெயர்களை சரிபார்த்துக் கொள்ளலாம். இதுவரை கிட்டத்தட்ட 3,80,404 வாக்காளர்கள் பெயரில் என்பது இல்லை. இனிமேல் இவர்கள் வருகிற காலகட்டங்களில் எந்த ஒரு தேர்தலிலும் வாக்களிக்க முடியாது என்ற விதிதான் கடைபிடிக்கப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இந்த வாக்காளர்கள் பட்டியல் என்பது தொடர்ந்து விடுக்கப்பட்டு வருகிறது. தனலட்சுமி. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார். மதிவாணன், வணக்கம். தமிழகத்தில் மாவட்டம் வாரியாக, தொகுதி வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் விடுபட்டவர்களுக்காக தனி இணையதளமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மீண்டும் எவ்வாறு இந்த வாக்காளர் பட்டியலில் இணையலாம் என்றும் படிவம் 6 விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் என்னென்ன விவரங்களை சொல்லியிருக்காங்க? வணக்கம் சலோமி. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சிறப்பு தீவிர திருத்தம் 2025 வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள். எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட 3,80,404 வாக்காளர் பெயரில் என்பது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 27/10/2025 10 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 27,40,631 பேர் இருந்தனர். இதில்தான் 3,80,404 வாக்காளர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள், மூன்றாம் பாலினத்தவர்கள் என தொடர்ந்து பல லட்சம் வாக்காளர்கள் மதுரை மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆருக்கு பிறகு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 3,80,474 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று வெளியிடப்பட்டிருக்கிற மதுரை மாவட்ட வரைவு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தோமானால் 23,60,157 வாக்காளர்கள் இருந்து வருகின்றனர். இதில் 11,58,601 வாக்காளர்களும், அதே சமயம் பெண்களை பொறுத்தவரையில் 12,319 வாக்காளர்கள் இருந்து வருகின்றனர். மூன்றாம் பாலினத்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 237 வாக்காளர்கள் இறந்து வருகின்றனர். அதே போல இறந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கடந்த சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்தியதற்கு பிறகு கிட்டத்தட்ட இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது மதுரை மாவட்டத்தில் 94,432 பேர் இயற்கை எழுதியிருக்கின்றனர்.
அதே போல தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் மாவட்டம் வாரியாக வெளியிடப்பட்டு வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் மாவட்டம் வாரியாக வெளியிடப்பட்டு வருகிறது. இறந்தவர்கள், கண்டறிய முடியாதவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவு உடையவர்கள் உள்ளிட்ட காரணங்களை கொண்டு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்னென்ன தெரிவிக்கப்பட்டு வருகிறது? வணக்கம். மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டு வருகிறது. சென்னை மாவட்டத்திலும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 1,53,373 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் 15,92,872 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின்னர் வாக்காளர்களின் எண்ணிக்கை 14,39,499 இருக்கிறது. இதில் 1,53,373 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை தகவல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் சென்னையை பொறுத்தவரையிலும் வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் சென்னையை பொறுத்தவரையில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் 40,04,694 வாக்காளர்கள் இதற்கு முன்னதாக இருந்தார்கள். அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி நிலவரத்தை பொறுத்தவரையில் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரையில் 19,62,245 பேரும், பெண் வாக்காளர்களை பொறுத்தவரையில் 20,41,144 பேரும், இதர பிரிவினரை பொறுத்தவரையில் 1,305 பேர் என கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கணக்கீட்டு படிவம் சமர்ப்பிக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்ட மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் 25,79,676 பேர் மட்டுமே தற்போது சென்னையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரையில் 12,47,690 பேரும், பெண் வாக்காளர்களை பொறுத்தவரையில் 13,31,243 பேரும், இதர பிரிவினரை பொறுத்தவரையில் 743 பேர் என மொத்தமாக 64.42% மட்டுமே தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கணக்கீட்டு படிவம் திரும்ப பெறாதவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் இறப்பு 1,56,555, இடம்பெயர்ந்தோரை பொறுத்தவரையில் 12,22,164 பேரும், அதே போன்று இதர இனங்கள் 199 பேர், இரட்டை பதிவு வாக்காளர்கள் 18,772 பேர் என மொத்தமாக சென்னையை பொறுத்தவரையில் 14,25,018 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று புதிய விண்ணப்பங்கள் பெறுதல் தொடர்பான அறிவிப்பும் தற்போது சென்னையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இன்று முதல் வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரை, அதாவது 1/1/2026 மைய நாளாக கொண்டு 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் பெயர் சேர்த்தல், வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கல் மற்றும் திருத்தம் செய்தல் தொடர்பான படிவங்கள் பெறப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதிய வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் பொருட்டு நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 தினங்கள் வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறக்கூடிய சிறப்பு முகாம்களை அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் வாராந்திர அறிக்கையாக புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்ட விவரங்களை வாக்காளர் பதிவாளர் அலுவலரால் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக 14,25,018 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புதிதாக சேர்த்தல், நீக்கல், திருத்தம் படிவங்களை பொறுத்தவரையில் இன்று முதல் வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இறுதி வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரையில் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னால் சென்னையை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக 14,25,018 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக, அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி இருந்த கணக்கீட்டை பொறுத்தவரையில் 40,04,694 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தோர், இரட்டை பதிவு வாக்காளர்கள் என 14,25,018 பேர் நீக்கம் செய்யப்பட்டு மொத்தமாக 25,79,676 பேர் இருப்பதாக தற்போது சென்னையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்டத்தில் தான் அதிக அளவிலான வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 1,17,364 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரியில் 1,53,371 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிவகங்கையை பொறுத்தவரையில்
41,309 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று கடலூரிலும் தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 2.46 லட்சம் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அதிகாரி வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் திண்டுக்கலை பொறுத்தவரையில் பார்த்தோமென்றால் 16,09,553 பேர் வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையில் தான் அதிகபட்சமான பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 14 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சென்னையில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் 14,25,018 பேர் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் கணக்கீடுகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இறந்தவர்களை பொறுத்தவரையில் 1,56,555 பேர் எனவும், இடம்பெயர்ந்தோரை பொறுத்தவரையில் தான் அதிக